எங்கடா அவன் பொண்டாட்டி? எதுக்கு? என்னங்க? நானே போய் பாத்துக்கிறேன். எதுக்கு உள்ள போறான்? அடே, கதவை சாத்திட்டு என்னடா பண்ற? அடட, நம்ம ஊர் கள்ள. ஆமா, அவருக்கு உனக்கு தான் ஆகாதுல்ல. என்ன விஷயமா வந்த? ஆத்தா, கரும்பு நடுற விஷயமா உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. உங்க கை ராசியான கையாமே. நடுற விஷயமாச்சே, நல்ல விஷயம். கண்டிப்பா வந்துடுறேன். இதுல பூவும் மஞ்சள் இருக்கு, வச்சுக்கங்க. அடியே, கதவை தரடி. ஐயோ, அப்பா வெக்க விட மாட்டாரே. இப்ப என்ன நடந்து போச்சு? நான் கால விழுறீங்க. என்ன என்ன நடந்து போச்சா? வாடி. என்ன திரும்படி. ஏண்டி, பூவ கொண்டையில வர வச்சுக்கிட்டியா? கொண்டையில வைக்காம பேசுற? போடி உள்ள, போடி போடி போடிங்கிறாங்க. எங்க அவன்? எங்க அவன்? எங்க அந்த பூந்தோட்ட காவல்காரன்? இங்க இருக்கியா? அடே, ஏண்டா, என்ன தைரியம் இருந்திருந்தா என் வீட்டுக்குள்ளாரிய வந்து என் கண் முன்னாடியே என் பொண்டாட்டிய. எட்ரா கைய. 4 செவத்துக்குள்ள நான் நாகரிகமா நடந்துகிட்டதே நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டே. 10 ஊர் கூடுற சந்தையில பல பேர் பார்க்க என் பொண்டாட்டி அவமானப்படுத்தினியே. அப்ப என் மனசு எத்தனை வேதனைப்பட்டிருக்கும். அதுக்கு பதிலா தான் அத்தனை பேர் முன்னாடி என்ன அடிச்சுட்டாள. அதனாலதான் உன்னை கொல்லாம போறேன். இந்த படுற செல்லுக்கு இருக்கா, எந்த ஊர் சந்தையில என் பொண்டாட்டி அவமானப்படுத்தினியோ அதே சந்தையில அத்தனை பேர் பார்க்க என் பொண்டாட்டி கால்ல விழுந்து நீ மன்னிப்பு கேட்கணும். கேட்கலன்னா தற்று உங்கை தரையில விழுந்து துண்டா துடிக்கும். ஜாக்கிரதை. வெட்டுவியா? உன்னை உயிரோடு விட்டாதானடா. பாக்குறேன். கள்ளனை ஒழிக்கிறதுக்கு 10 பேர் போறாரா? நம்ம ஊரே ஒண்ணு சேரணும். முதலாளி, தண்ணி பாத்திர பிரச்சனையா இருந்தா நம்ம ஊருக்காரங்கள தடி கொம்போட கிளம்புவாங்க. உங்களுக்கு தட்டுற பிரச்சனையாச்சே, எவன் வருவான்? இதுல நம்ம ஊருக்காரங்க தலையிடணும்னா ஒண்ணு மண்ணு பிரச்சனையா இருக்கணும், இல்ல மான பிரச்சனையா இருக்கணும். மான பிரச்சனையாக்கி காட்டுறா. கருசப்பட்டிக்கு கதாநாயகனா இருக்கிற கள்ளனை வில்லன் ஆகிட்டா அது எப்படிங்க முதலாளி? அவன் கைய வச்சு அவன் கண்ணை குத்த வைக்கிறடா. அப்படி குத்தனா குருடன் ஆவான், எப்படி வில்லன் ஆவான்? ஆக்கத்தாண்டா போறேன்.
நீங்க பார்க்கத்தாண்டா போறீங்க. சபாஷ். சரியான குழி. பைய படியறிவாமா? பாட்டுமா பாட்டு. பார்த்தம்மாவா? இது அம்மா கிட்ட சொல்றேன். அடடடடடா. மஞ்சள் புடவை, மங்கள குங்குமம், இந்த குளத்துலதான் பார்க்க ஆசைப்பட்டேன். எப்படியா இருக்கு பார்த்து சொல்லு. மகாலட்சுமி மாதிரி இருக்கிறாங்க. கண்கொள்ளா காட்சியா இருக்குது. வாய மூடு, கோணிக்க போகுது. அடுத்த வேலை என்னன்னு கேளு. அடுத்து என்ன? இந்த மாலையை உங்க கையில வாங்கி அம்மா கழுத்துல போட்டு அங்க பிரதட்சணம் பண்ண சொல்லுங்க. ஐ, நான் மாலையை போடணுமா? எப்படி? அம்மா, கஷ்டப்பட்டு குளிச்சிட்டு வந்திருக்கிறீங்க, முடியாதுன்னு சொல்லிடாதீங்க. அப்புறம் பத்திரம் பைசல் ஆகாது. மகமாயி அங்க பிரச்சனை ஆரம்பமாகட்டும். இது முன்னாலேயே தெரிஞ்சிருந்தா ஊர்ல இருந்து 2 மெத்தைய கொண்டாந்துருக்கலாம். என்னது? ஏயா நடபாவாடியா விரிக்கிறீங்க? கார்பெட் விரிக்கிறதுல உங்க பட்டணத்துல வச்சுங்க. அங்கம் பூமியில படணும், அதுக்கு பேர் தான் அங்க பிரதர்ஷனம். உங்க அம்மாவோட மண்ண தங்கத்திலயா பண்ணது? அங்க பாரியா, அவங்க எல்லாம் உருள சொல்லியா? பரவாயில்ல, நான் தரையில உருள்றேன். ஆனா என் பாவம் ஒண்ணு சும்மா விடாது. ஆவியா வந்து வீட்டுல உட்காந்தாலும் பரவாயில்ல, உருளு. துன்பமில்லா நிலையிலே. இது பிரார்த்தனை, பிச்சை இல்ல. கால் செருப்புக்கே கார்பெட்ல நடக்கிறவங்க பெரிய பாத்தியா. ஐயோ, அன்னைக்கே புருஷன் ஒத்துக்கிட்டு இன்னைக்கு கட்டாந்தரையில உள்ள வேண்டிய அவசியம் இல்ல. உருண்டது போதும், எந்திரிமா. வாங்க, பொங்க வைக்கணும். பொங்க வைக்கணுமா? எங்க வைக்கணும்? என் இடுப்புல வைக்கணும். அட வாமா. பெரியம்மா, ஏமா, உங்க இஷ்டத்துக்கு வேண்டிக்கிட்டு மகாராணி மாதிரி வாழ்ந்த எங்க அம்மாவை மண்ட பொருள விட்டீங்களே, இப்ப எங்க இஷ்டப்படி நினைச்சுக்கிட்டு உங்களுக்கு மொட்டை போடுறதா வேண்டிக்கிட்டா ஒத்துப்பீங்களா? அட நீங்க ஒண்ணு, பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம். என்ன பெரியம்மா குழப்பிட்டு போறாங்க? ஆமா, தெளிவா சொல்லிட்டாலும் அப்படியே உனக்கு டக்குன்னு புரிஞ்சிடும். ஒரு பொண்ணு பூமாதேவி மாதிரி பொறுமையா இருக்கணுங்கிறத உணர்த்ததுக்காகத்தான் மாப்பிள்ளை நம்ம அம்மாவை இப்படி மண்ணை போட்டு புரட்டி எடுக்கிறாரு. அப்படியா? நம்ம மாப்பிள்ளை இருக்கிறாரு வில்லாதி வில்லன் வெங்கல. டேய், இத்தோட நிறுத்திக்க, இது கோவில். கண்ணேறியது போக. எக்ஸ்கியூஸ் மீ, நான் அங்க உட்கார்ந்துட்டுமா? தொலைவுல உட்காந்துக்கிட்டு டியூப் பொடியாவ ஊத போற? எங்கேயே ஊதுமா. எப்படி ஊதுறோம்? வண்டி போடு. மண்டினா? அட முழங்கால போடுமா. கைய முன்னாடி ஊண்டுமா. இப்ப கரெக்டா தவளை மாதிரி இருக்க. மூஞ்சி அடுப்புக்குள்ள விடு. இப்ப ஊது. இப்ப நான் என்ன பண்ணணும்? வெந்திருச்சான்னு பாரு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? நான் தான் யோசிக்கணும். வலது கை இப்படி ஆனதுக்கு அப்புறம் இடது கையால கரும்பு நட்டா தேருமா? நாரும். சாமி குத்தம் நினைக்கிறேன். ஒண்ணு பண்ணுவோம். வர திருவிழாவுல நாக்குல வேலு குத்தி காவடி எடுத்து தீ மிதிச்சா சரியா போயிரும். ஆயிரம் தான் பொண்டாட்டி மேல ஆசை இருந்தாலும் இப்படி தலையில தூக்கி வச்சு கூடாதியா. ஏன் அனுபவத்துல சொல்றேன். என் தலைய பாத்தியா? பரமசிவம் அவர் தலைமையில கங்கையை வச்சுக்கலையா? அவராவது ஒரு பொண்டாட்டிக்கு போட்டியா வந்தவள தான் தலைமையில வச்சுக்கிட்டாரு. நான் என் பொண்டாட்டியை தானே வச்சிருக்கேன். அடடடடா, என்ன தலையாய தத்துவம். இப்பேற்பட்ட நல்லவரை ஏத்துக்கிட மாட்டேங்கிறீங்களாமா? பாத்தீங்களாயா, இப்படியோ கூடையோட ஓடக்குள்ள போட்டுருவோமா? அத மாட்டியா? God, I'm dying.
ஆமாங்க, வலி பொறுக்க முடியாம துடிக்கிறான். எங்க அம்மா வேற உறவுக்காரன் கல்யாணத்துக்கு போயிருச்சு. அந்த பொண்ணோட வேலைக்காரங்க டாக்டரை கூட்டிட்டு வரேன் டவுனுக்கு போயிருக்காங்க. மருந்து எடுத்துக்கிட்டு கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு வரீங்களா? என்னப்பா புரியாம பேசுற? அவ உன்னை புருஷனா ஏத்துக்கிற வரைக்கும் உதவி செய்யக்கூடாது ஊர் கட்டுமானம் இருக்கு. வேணும்னா ஒண்ணு செய்யறேன், என் மருந்து பெட்டியை தர்றேன், எடுத்துக்கிட்டு போ. நீ ஆச்சு, உன் பொண்டாட்டி ஆச்சு.